ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் என்னன்னா உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யலாமா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா, தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆனியனு, அப்புறம் கறி லீவ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எக்கு ஒரு 5 எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. அந்த ஆயில் ஹீட்டான பிறகு கொஞ்சோண்டு மஸ்டர்ட் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கடுகு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் கறி லீவ்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதை இதில் தட்டி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதிலே சிறிதளவு உப்பு போட்டு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கிக்கும். நான் உப்பு போட்டிருக்கேன், போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மசாலா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அப்புறம் கறி மசாலா ஆட் பண்ணும்போது எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இல்லைன்னா ரொம்ப ஒரு தீஞ்சிரும். அதனால் நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஜாலியாக எடுத்தாச்சு. தேங்காய் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா 2 சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மைய விட்டு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், கொதி வருது. இப்போ நம்ம கடலை தேங்காய் கரைச்சி இதை ஊற்றிடலாம். கடலை தேங்காய் ஊற்றும் போது நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா கட்டியாகவே இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை தேங்காய் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி அப்படியே விட்டுறணும். ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்கெல்லாம் உடச்சி ஊற்றிட்டோம். கொஞ்சம் வேக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.